சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தாங்க. வார கடைசி நாள் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து பீக்கங்காயும் தக்காளியும் தான் இருந்துச்சு. இதை வச்சு கடையில் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். பொரியலுக்காக முட்டை பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு முட்டை எடுத்து வச்சுருந்தேன். சின்ன தம்பி வந்து நான் முட்டை பொரியல் செய்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரே முட்டை பொரியல் செஞ்சுட்டாரு. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. காலேஜ் லீவ் விட்டதுலேருந்தே சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் சமையல் வேலை, க்ளீனிங் வேலை, டீ போடுற வேலை எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துட்றானுங்க. இதனால் எனக்கு வந்து வீட்டு வேலை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சின்ன தம்பி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலையில் காஃபி போடுறது, ஈவினிங் வந்து டீ போடுறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ வந்து எந்த வேலையுமே செய்கிறதில்ல, நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இப்போ வீட்டில் இருக்கிறதுனால மறுபடியும் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போயிருந்தேங்க. நாங்கள் போகும்போது நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில் நினைய வேண்டாம் அப்படின்னு தம்பிகிட்ட சொன்னாலும் அவர் கேட்கல. ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊருக்கு மழை பெய்யுதுங்கம்மா, வாங்க 2 பேரும் ஜாலியாக நினைஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் வெயில் இவ்வளோ நாள் அடித்ததுக்கு இன்றைக்கி மழையில் நினைஞ்சிட்டு வரும்போது உண்மையாக ஜாலி தாங்க.